புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நம்பிக்கை எழுச்சியூட்டுகின்ற ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு உடன்பிறப்புகளே, இந்த வழிபாட்டில் நேரடியாகவும் உலகமெங்கிலும் இருந்து தொலைக்காட்சி வழியாகவும் பங்கேற்று இறை அருளை பெற்றுக்கொண்டிருக்கிற அன்பு இறையாட்சி உறவுகளை, இந்த நாளில் தூத்துக்குடி மறைமாவட்டம், சாத்தான்குளம் மறைவட்டம், புத்தக்காலன் விளையில் இருக்கின்ற புனித திருக்கல்யாண மாதா திருத்தலத்திலே இந்த நம்பிக்கை எழுச்சி ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் வந்து சேர்ந்திருக்கின்ற இடம் ஒரு புனிதமான இடம், பல்லாயிரக்கணக்கான புதுமைகள் நடக்கின்ற இடம், திருக்கல்யாண தாய் இங்கு நடமாடுகிற இடம். அந்த தாயின் பரிந்துரையினால் நற்கருணை ஆண்டவர் இந்த வளாகத்திற்குள், இந்த கோயிலுக்குள் வந்து செல்கிறவர்களுக்கு நிறைவாக வாரி வழங்குகின்ற ஓர் இடம் புத்தக்காலன் விளை. அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காலத்திலே போதகர்கள் இந்த பகுதியிலே நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர் போதகர் ஹெலன். போதகர் ஹெலன் நடமாடிய ஒரு விளை. விளை என்றால் அது ஒரு தோட்டம் அல்ல, மரங்களெல்லாம் சூழ்ந்திருக்கிற ஒரு இடம், ஒரு நிலப்பரப்பு. எனவே போதகர் ஹெலன் விளை என்பது மருவி புத்தக்காலன் விளை என்று வந்திருக்கிறது என்பது ஒரு ஆராய்ச்சி முடிவு. இந்த இடத்திலே தொன்று தொட்டு இருந்த பாதுகாவலி நம் தாய் உபகார அன்னை. அந்த உபகார அன்னை அவர்கள் காலப்போக்கிலே, சிறப்பாக தந்தையார் நவமணி என்கிற ஒரு தந்தை, அவர்கள் இப்பொழுது இறைப்பதம் சேர்ந்து விட்டார்கள், அவர்களுடைய காலத்தில்தான் அவர்கள் திருக்கல்யாண மாதா என்கின்ற ஒரு பெயரை சூட்டி இருக்கிறார்கள். அந்த திருக்கல்யாண மாதா கோயில் இங்கு வந்து செல்கிற மக்களுக்கெல்லாம் வாரி வழங்குகின்ற ஒரு வள்ளத்தன்மை வாய்ந்த ஒரு இடமாக இருந்ததனால் இந்த இடம் திருத்தலமாக உயர்த்தப்பட வேண்டும் என்பது திருப்பயணிகள், பங்கு மக்கள், இங்கு வந்து சென்ற பங்கு தந்தையர்கள் எல்லாருடைய எண்ணமும் ஏக்கமுமாக இருந்திருந்தது. அதன் அடித்தளத்திலே நீண்ட நெடு முயற்சியின் அடிப்படையில் தந்தை ஃபபியான் ஜோசப் அவர்கள் காலத்திலே இந்த கோயில் ஒரு திருத்தலமாக உயர்ந்தது. கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக இது மறைமாவட்ட திருத்தலமாக உயர்ந்து நிற்கிறது. உலகமெங்கிலும் இருந்தும் மக்கள் வந்து சென்று இங்கே தாங்கள் வேண்டிய மன்றாட்டுகளெல்லாம் கிடைத்து நாங்கள் மகிழ்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் அறிந்து அறிவிக்கின்ற ஒரு இடமாக இது இருக்கிறது. இங்கே இந்த திருத்தலத்தினுடைய ஒரு சிறப்பு, இங்கு வந்து செல்கிற இளைஞர் இளம்பெண் அவர்கள் உருக்கமாக மன்றாடிவிட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் உறுதி. திருமணம் உறுதி மட்டுமன்று, ஓராண்டிலே அவர்கள் கைக்குழந்தையோடு இங்கு வருவார்கள். அந்த அளவுக்கு இந்த இடம் அது திருமண வரமும் குழந்தை பேரும் முழு நலமும் வழங்குகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. காரணம்,
கானா ஒரு திருமணத்திலே பரிந்துரைத்து முதல் புதுமையை செய்வதற்கு அடித்தளமாக இருந்த நம் தாய் இங்கே இந்த வளாகத்தில் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த வளாகம் புனிதமான வளாகம். எனவேதான் இங்கு வந்து செல்கிற மக்கள் எல்லாரும் இறையச்சத்தோடும் நேர்மையோடும் இறைவனுக்கு உந்த முறையில் வாழ வேண்டும் என்கிற நல் எண்ணத்தோடும் அவர்கள் வருகிறார்கள், செல்கிறார்கள். அதனால் புதுமைகள் நடக்கின்றன. இந்த புதுமைகள் தொடர நாம் எல்லாருமே மன்றாடுவோம். உலகமெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியில், இந்த திரு நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருக்கிற அன்பு இறை சொந்தங்களே, இறைவனுக்கு திருவுளமானால் ஒரு நாள் இங்கு வாருங்கள். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்று உலகமெங்கிலும் இருக்கிற மக்கள், சிறப்பாக நோய் நொடிகள், பல்வேறு வகையான அல்லல்கள், துயரங்கள், இவற்றிலெல்லாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற மக்கள், இன்னும் பல்வேறு மொழிகள் பேசுகிற மக்கள் எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் உருக்கமாக மன்றாடுகிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை, கரங்களை சேர்த்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை பாடுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. கரங்கள் தட்டி ஆண்டவரே, இதோ இந்த உலகத்திலே யார் யாரோ எப்படியோ இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒன்றத்துக்கும் உதவாத என்னை, யாரும் அறியாத என்னை, என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே எனக்கென்று ஒரு பெயரை சொல்லி, எனக்கென்று ஒரு வாழ்வை கொடுத்து ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீரே. என்னை நன்றாய் அறிந்து, நான் அமர்வதையும் எழுவதையும், நான் உறங்குவதையும் உண்பதையும், நான் நடப்பதையும் அறிந்த தெய்வமாக இருக்கிறீரே. இயேசுவே உமக்கு நன்றி. தகுதியற்ற பாவி ஆண்டவரே, நான் ஒன்றத்துக்கும் உதவாதவன், நான் ஒன்றத்துக்கும் பயன்படாத ஆண்டவரே, என்னை நீ தேடி இந்த நற்கருணை வழியாக வந்திருக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி என்ற அந்த சிந்தனையோடு நம் ஆண்டவரை போற்றி புகழ்வோமா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உணர்ந்து பாடுவோமா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இதோ இந்த உலகம் என்னை தூக்கி எறிந்து விட்டது. நான் பயன்படுகிற வலையில் அவர்களுக்கு நான் தேவைப்பட்டேன். இதோ என்னிடம் தேவைகள் எல்லாம் அவர்களுக்கு நிறைவேறிவிட்டது என்று என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். என்னை குடும்பத்தில் மகனோ மகளே என்னை தூக்கி எறிந்து விட்டார். பெற்றோர் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த சமூகம் என்னை தூக்கி எறிந்து விட்டது. ஆண்டவரே, எல்லாரும் தூக்கி எறிந்தாலும் தூக்கி சுமக்கின்ற தெய்வம் இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த உலகமே நம்மை தூக்கி எறிந்து விட்டாலும் நம்மை தூக்கி சுமக்கின்ற தெய்வம் இதோ நற்கருணை ஆதர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்மை தன்னுடைய மார்போடு அணைத்து
என் மகனே, என் மகளே, இதோ நீ கவலைப்படாதே, கண்ணீர் வடிக்காதே, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி தொடர்ந்து நாம் பாடுவோமா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எந்த பெரிய திறமையோ எந்த பெரிய ஆசீர்வாதமோ எனக்கு செபிக்க தெரியாது, பாட தெரியாது, மற்றவர்களை பேச தெரியாது, மற்றவர்களை போல பழக தெரியாது. மற்றவங்களாம் எளிதாக மற்றவர்களிடம் பேசுகிறாங்க, பழகிறாங்க, ஒரு காரியத்தை கொடுத்தால் செய்கிறாங்க, ஒரு ஆலய பணிகளில் ஈடுபடுகிறார்கள். பல நேரத்தில் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் சோர்ந்து போனதுண்டு, அவமானப்பட்டதுண்டு. ஒட்டுமொத்த இந்த இறை சம்பவம் கூட சில நேரத்தில் இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி ஒதுக்கி வைத்ததுண்டு. ஆனா ஆண்டவரே, நீ இந்த ஒன்றுமில்லாத என்னை உம்முடைய இந்த அற்புதமான பிரசன்னத்திலே அழைத்து வந்திருக்கிறேன். ஒருவேளை நான் உம்முடைய பிரசன்னத்தை உணரவில்லை என்று சொன்னாலும் கூட ஆண்டவரே, என்னுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து, என் மகனே, என் மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாது, கண்ணீர் வடிக்காத, கலங்காது என்று சொல்லி ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவரே உம்முடைய அன்பால் உம் இரக்கத்தால் நீர் என்னை சேர்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் பாடுவோமா? ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. அப்படியே மௌனமாக நற்கருணை நாதரை மட்டும் உற்று நோக்கும். வேற எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. ஆண்டவரே, நீங்க போதும். என் வாழ்வு மகிழ்ச்சியா இருக்குன்னா நீங்க போதும் சாமி. நான் பாவத்தில் விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க போதும். என் குடும்பம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவரே நீங்க போதும். இந்த கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறேன் என்று சொல்ல, இந்த கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொன்னா ஆண்டவரே நீங்க போதும். நீங்க இல்லாத வாழ்வுதான் ஆண்டவரே பெற்று வாழ்க்கை. நீங்க இல்லாத வாழ்வு வெறுமையான வாழ்வு.
ஏதோ எல்லாம் இருக்கிற போல இருக்கும், ஆனால் உள்ளத்துக்குள் ஒரு வெறுமை இருக்கும். காசு இருக்கும், பணம் இருக்கும், உறவுகள் இருக்கும், ஆனால் ஏதோ உள்ளத்துக்குள்ள ஒரு குறைபாடு இருக்குது என்று சொன்னால், ஆண்டவரே அங்கே நீங்க இல்லைன்னு அர்த்தம். உம்மை நான் ஏதோ ஒரு இடத்தில் நான் இழந்து விட்டேன் என்று அர்த்தம். ஆண்டவரே நீங்க போதும், நீங்க போதும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். இது ஆண்டவர் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ தருணங்களிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் போற்றினோம், ஆண்டவரை நாம் புகழ்ந்தோம், ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். இப்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீர் வாக்களித்த அனைத்தையும் எமக்கென செய்து முடிக்கும் இறைவா, எம் திருக்கல்யாண தாயின் திருத்தலம் நாடி வந்த மக்கள் திருமண வரத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் வேலை வாய்ப்பையும் இன்னும் பிற நன்மைகளையும் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, என் நாவாலே துதிக்கிறோம் நாதா. வலிமை வாய்ந்த போர் வீரனைப் போல் எம்மோடு இருக்கும் இறைவா, கொள்ளை நோய்கள், இயற்கையின் சீற்றம், பல்வேறு தீமைகள், ஆபத்துகள், விபத்துகள் அனைத்திலுமிருந்து எங்களை பாதுகாத்து உம் கண்ணின் மணி போல் எம்மை காத்து வரும் உம் பேரன்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. என் மீட்போ என்றும் நிலைக்கும் என்று கூறும் இறைவா, எம் பங்கில் நடைபெற்ற திருமண நிகழ்வுகளுக்காகவும் மற்றும் குழந்தை செல்வங்களுக்காகவும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டதற்காகவும் புதிய வீடுகள் கட்ட வாய்ப்பு கிடைத்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. மேலூற்றுகளையும் கீழூற்றுகளையும் கொடுத்து எம்மை ஆசீர்வதிக்கும் இறைவா, இவ்வாண்டு நீர் நல்ல மழையை தந்து விவசாயம் செழிக்க, இயற்கை வளம் பெருக, நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வழிகாட்டியமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உன்னை நான் மீண்டும் கட்டியெழுப்புவேன் என்ற இறைவா, எங்கள் பகைவர்களையும் நேசிக்க கற்றுத்தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எண்ணற்ற மக்கள் வேலை இழந்து வந்த போதிலும் புதிய தொழில் உருவாக வழி செய்தமைக்காக, எங்கள் பொருளாதார தேவைகளை நீர் மிகவும் சிறப்பாக வழிநடத்தியமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இதோ ஆண்டவர் நம் நன்றி எறிதல்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். அமர்ந்து இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, 1 முதல் 3 வரையுள்ள இறை சொற்றொடர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தகையவராய் இருப்போம் என்பது இன்னும்
வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரைப் போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே யோவான் எழுதிய அந்த முதல் திருமுகம் 3வது பிரிவு 1 முதல் 3 வரையுள்ள இறை சொற்றொடர்களிலிருந்து நாம் இறை செய்தியை கேட்க இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அன்பு மிக்கவர், ஆண்டவர் இரக்கமிக்கவர். ஆண்டவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் எல்லையே இல்லை. எப்போது அந்த ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நானும் நீங்களும் எப்போது உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்போதுதான் ஆண்டவருடைய அன்பு நமக்கு தெரியும். நேற்று நாளிலே கொம்புத்தூரையிலே திருவிழா, புனித முடியப்பனுடைய அந்த திருவிழாவிற்காக நாங்கள் எல்லாம் இருந்தபோது காலையிலிருந்து நிறையா மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். நிறைய பேர் வந்தவர்களெல்லாம் என்னை பார்த்தபோது சொன்னது, ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர். இந்த மாதா தொலைக்காட்சியில் பார்த்தேன், ஒரு அம்மா நேற்று சாட்சியமாக சொன்னார்கள், எனக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் குழந்தை பாக்கியமே இல்லை. மாதா தொலைக்காட்சியிலே இந்த நற்கருணை ஆராதனையிலே நான் ஆண்டவரிடம் அழுது ஜெபித்தேன். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, இறை வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நீங்க தானே இந்த இறை வார்த்தையை கொடுத்தீங்க, நீங்க தானே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, இந்த வார்த்தையை சொன்னது நீங்க தானே. ஆண்டவரே, இதோ எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லை, எனக்கு கொடுங்கள், நீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே, நான் கேட்கிறேனே, இதோ நான் கதறுகிறேனே அப்படின்னு சொல்லி நான் செபிச்சுட்டே இருந்தேன் ஃபாதர். இப்போது எனக்கு அது குழந்தைன்னு சொல்லி ஒரு 2 வயது குழந்தை இருக்கும், அதை என்னிடம் காட்டி தயவு செஞ்சு இதை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்க, என் ஆண்டவரிடத்திலே நான் வரும்போது, என் ஆண்டவரை நான் கண்டுகொள்ளுகின்ற போது எனக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த யோவான் பாருங்க, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 1 யோவான் 3:1 நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களாகவே அழைக்கப்படுகிறோம். நம்மளாம் யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். அதனால்தான் நமக்கெல்லாம் என்ன பேரு? இறை மக்கள். இறை மக்கள், பொது நிலையினர் அப்படின்னா இந்த இறை மக்கள் என்று சொல்லி ஏன் தாய் திருவை நம்மை அழைக்கிறது என்று சொன்னால், அந்த இறைவனுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போது, நற்கருணை ஆண்டவரை நான் சந்திக்கின்ற போது, நான் என்னைக்காவது ஆண்டவரே நான் உன் பிள்ளை, ஆண்டவரே ஆண்டவரே உன் மகன், ஆண்டவரே ஆண்டவரே நான் உன்னுடைய மகள் என்று சொல்லி அந்த உறவோடு நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு அதுதான் முதல் செய்தி. 2வது, நாம் அவரை போலவே இருப்போம். நான் நிறைய இந்த மாதிரி நற்கருணை ஆராதனை, நம்பிக்கை மறுமலர்ச்சி விழாவிற்கெல்லாம் போகும்போது இதை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். நான் யாரை போல கடவுள் என்னை படைத்தார் என்று சொன்னால், தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26, 27 கடவுள் மனிதனை படைக்கிற போது எப்படி படைத்தார்? எப்படி படைத்தார்? கடவுள் தன் சாயலாக படைத்தார். விவிலியெல்லாம் வைத்திருக்கிறீர்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் 1, 26, 27 பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்று சொன்னார். 27வது சொற்றொடர் சொல்லுகிறது, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக கடவுளை படைத்தார், கடவுள் அவர்களை படைத்தார் என்று சொல்லி, நாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் யாருடைய சாயலில் இருக்கிறோம்? யாருடைய சாயலில் இருக்கிறோம்? கடவுளின் சாயல். இன்னைக்கு வீட்டுக்கு போய் உங்களுடைய முகங்களை எல்லாம்
கண்ணாடியில் பாருங்க, நான் கடவுளின் சாயலில் இருக்கிறேனா? இன்னைக்கு பார்த்தா கண்ணாடியில் கடவுள் தெரிவாரா? கண்ணாடியில் கடவுள் தெரிவாரா? கண்ணாடியில் கடவுள் தெரியுமா, குட்டி பிசாசு தெரியுமா? யார் தெரிவா? ஏன் கடவுளுடைய சாயல் எனக்குள் இல்லை? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இன்றைக்கு இறைவார்த்தை, நாம் கடவுளின் சாயலாக இருக்கிறோம். எனக்கு எப்படி இந்த கடவுள் சாயல் எனக்குள் இருந்து போனது? என்னுடைய பாவம், என்னுடைய பலவீனம், என்னுடைய இயலாமை, என்னுடைய சிற்றின்ப ஆசைகள், இவற்றிற்கெல்லாம் அடிமைகளாக ஆறி நான் ஆண்டவரை மறந்து விட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் மறந்து விட்டேன். நான் கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பிள்ளைங்கெல்லாம் பார்த்த உடனே நீ உங்க பிள்ளையா, நீ உங்க பையனா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன்? அந்த குழந்தை பெற்றோரை போல இருக்கும். இன்று கடவுளை நான் பிரதிபலிக்கிறேனா? நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகள் தானே? நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகள் தானே? எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்து எனக்கு டவுட்டு, நம்ம கடவுளுடைய பிள்ளை இல்லை போல இருக்குது அப்படின்னு. நம்மளாம் நான் சொல்லலுங்க, விவிலியம் சொல்லுகிறது. விவிலியம் என்ன சொல்லுது? கடவுள் இந்த உலகத்தில் மனிதரை படைப்பு தன் சாயலாக படைத்தார். அவர் போல நான் இல்லை. காரணம் என்ன? ஆண்டவரை மறந்து விட்டேன். உலக இன்பங்கள், சிற்றின்ப ஆசைகள், பாவங்கள், இந்த உலக உறவுகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணத்தை தேடி, பொருளை தேடி, பொன்னை தேடி இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. கடவுளை மறந்து விட்டோம். கடவுளை நான் கடவுளை பார்ப்பது ஏதோ வேடிக்கை பார்ப்பதற்காக, என் தேவைக்காக மட்டும் கடவுளை நான் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் இந்த 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நான் பிள்ளைகளா இருக்கிறேனா? நான் சாமியோட பிள்ளையா இருக்கிறேனா? நீங்க தான் சொல்லும். நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? அப்படின்னா என்ன இருக்கணும்னு சொல்லி யோவான் சொல்லுகிறார். இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எத்தகையன்மையா இருப்போம் என்பது இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல இருப்போம். கடவுள் ஒவ்வொரு முறை தோன்றும் போதும் நாம் யாரை போல இருப்போம்? யாரை போல இருப்போம்? கடவுளை போல இருப்போம். விடுதலை பயண நூல்கள் சொல்லுகிறது பாருங்கள். மோசே அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ள சந்திப்பு கூடாரத்துக்குள் போய் ஆண்டவரை பார்த்துவிட்டு வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாய் இருக்குமா. அவருடைய முகம் எப்படி இருக்கும்? அவருடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். லைட்லாம் போட்டு கொஞ்சம் பிரைட்டா காமிக்கிறாங்க இல்லையா, அதே போல பிரகாசமா இருக்கும். இப்ப இந்த நற்கருணை ஆண்டவரை சந்தித்து விட்டு நான் வீட்டுக்கு போனா என்னுடைய முகம் எப்படி இருக்கணும்? பிரகாசமாய். என்னில் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்ப நான் ஆண்டவரை சந்திக்கும் போது நான் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். அதனால்தான் எனக்கு பேர் என்ன? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னில் பிறர் கிறிஸ்துவை காண வேண்டும். எனக்கு என்னில் பலர் கிறிஸ்துவை காணுகிறார்களா? என்னெல்லாம் காணுறாங்களா? என்ன இயேசுவை பார்க்க முடியுமா? சிலர்லாம் காலையில் தெரியாமல் வீட்டிலேருந்து வெளியில் வரேன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு பிடிக்காதவங்க யாராவது வழியில் சந்திச்சிட்டா, இல்லை நம்ம வீட்டை விட்டு வெறியும் போது நமக்கு ரொம்ப பிடிக்காதவங்க வெளியில் வந்து நின்னா ரொம்ப சந்தோஷமா, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க, ஆண்டவரே எனக்கு பிடிக்காதவள் இன்னைக்கு பார்த்துருக்கிறேன், பிடிக்காதவள் நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுமா? என்ன சொல்லும்? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த முவரக்கட்டிலையா முழிச்சோம், இன்னைக்கு நாளே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் 5 நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்துக்கோ. தீர்த்தத்தை எடுத்து தலையில் செழிச்சிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு அவன் முவரையில் முடிச்சிட்டேன், இவன் முவரையில் முடிச்சிட்டேன், இன்னைக்கு எதுவுமே எனக்கு நடக்கக்கூடாது சொல்லுமா? சொல்ல மாட்டோமா? சொல்லுமா? சொல்ல மாட்டோமா? ஏன்? நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ மறந்து விடுகிறோம். இன்றைக்கு 3வது ஆண்டவர் நம்ம எப்படி மாற்றுகிறார்னா, புனிதர்களாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். புனிதர்களாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். நானும் நீங்களும் எப்படி வாழணும்? அவரை போலவே. அதைத்தான் இன்றைக்கு இறை செய்தி நமக்கு சொல்லுகிற இறை வார்த்தை. அவரை போலவே நாம் இருப்போம். பாருங்க, இந்த 3வது இறை வார்த்தை, அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூயவராக்கட்டும். மாதாவை நம்ம எப்படி சொல்றோம்? புனிதர்னு சொல்றோமா, மனிதர்னு சொல்றோமா? அவங்க புனிதருக்கெல்லாம் புனிதராக இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் அவர்களை புனிதர்னு சொல்றோம்? அவங்க பாவம் செய்யறதுனால
அவங்க பாவத்திலே வாழ்ந்ததுனால அவங்க புரிந்தார்கள்மா, இல்லை இந்த பாவத்தை எல்லாம் விட்டு விட்டு ஒரு நல்ல தூய்மையான வாழ்வு வாழ்ந்ததுனால அவங்க புனிதர்னு சொல்கிறோமா? அவங்க என்ன செய்தார்கள்? இந்த பாவத்தை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு யாரை பற்றி கொள்ள வேண்டும்? யாரை இறுக்கமாக பிடிச்சிக்கணும்? ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப அதற்கு என்ன வழி? நான் இந்த பாவ வாழ்வை, பலவீனமான வாழ்வை நான் விட்டுவிட்டு அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவரை பற்றி கொண்டார்களோ அதை போல நானும் நீங்களும் இந்த நற்கருணை நாதரை இறுக பிடிச்சுக்கணும். அப்ப இறுக பிடிச்சிங்கன்னா என்ன செய்யணும்? இந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். பாருங்களேன், நம்ம ஆலயத்துக்கு செல்லுகிறோம், நம்ம ஒப்புரு அருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோமா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? பங்கு தந்தைகிட்ட நிறைய பேர் பாவ சங்கீர்த்தனத்துக்கு போக மாட்டோம். ஏன்? நம்ம பாவத்தை சொன்னால் பாதர் நம்மளே தந்தை நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ரொம்ப விவரமாக நமக்கு தெரியாத தந்தைகிட்ட போய் பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். செய்கிறோமா இல்லையா? அப்படியே பங்கு சாமியார்கிட்ட போய் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சால் என்ன செய்வோம்? 2-3 பாவத்தை மட்டும் சொல்லிட்டு ரொம்ப டெக்னிக்கலாக என்ன செய்வோம்? இந்த பாவங்களுக்காகவும் மறந்து போன பாவங்களுக்காகவும் மன்னிப்புக்கு வேண்டுகிறேன் அப்படின்னு என்ன செய்வோம்? மறந்து போன பாவம் இல்லை, சொல்றதுக்கு கூச்சப்பட்ட பாவத்தை எல்லாம் அப்படியே அந்த மறந்து போன லிஸ்ட்ல சேர்த்துட்டு அந்த அட்டவணையில் சேர்த்துட்டு பார்த்துட்டு வந்தேன். அப்படின்னா கடவுள் நம்ம மன்னிப்பாரா? மன்னிப்பாரா? இல்லை, மன்னிக்க மாட்டார். அங்கே இருக்க ஒரு குருவானவர் இருந்தாலும் கடவுளின் பிரதிநிதியாக இருக்கிறார். அப்போ அங்கே நம்முடைய பங்கு தந்தையாக இருக்கலாம், எந்த அருட்தந்தையாக இருந்தாலும் அங்கே என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட வேண்டும். அப்போ பாருங்க, நம்முடைய பாவத்தை எல்லாம் நம்முடைய குருவானவர்கிட்ட நாம் அறிக்கையிடும்போது குருவானவர் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவருடைய பெயரால் நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன்னு சொல்லி எல்லா பாவத்துக்கும் குருவானவர் அங்கே மன்னிப்பை கொடுப்பார். எல்லா பாவத்தையும் போய் குருவானவர்கிட்ட அறிக்கையிட்டுட்டு ஒரு பாவத்தையும் ஒருவேளை மறந்துருந்தா அல்லது சேர்த்து நான் மன்னிப்பு பெற்று விட்டேன் என்று சொன்னால் குருவானவர் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார்னா அங்கே எனக்கு பாவம் இருக்குமா? என்கிட்ட பாவம் இருக்குமா? இருக்காதா? இருக்காது. அப்போ பாவமே இல்லை, என்கிட்ட பாவமே இல்லைன்னா அந்த இடத்துல நான் யாராக இருக்கிறேன்? வாய் வரமாட்டேங்குது பாருங்களேன். நானே என்னை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நான் புனிதர்கள் இல்லை, எப்பயுமே பிசாசு மாதிரி தான் இருப்பேன் அப்படிதான் சொல்ல தோணுதை தவிர என்னுடைய பாவங்களை எல்லாம் என் ஆண்டவர் இந்த குருவின் வழியாக மன்னித்து இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறை நான் ஒவ்வொரு வருட்சாதம் செய்யும் போதும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போதும் நான் யாராக இருக்கிறேன்? யாரா இருக்கிறேன்? அப்ப நம்மளாம் யாரு? இதுக்கு சத்தம் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? அப்ப நான் யாரு? புனிதர். அப்ப பாவம் செய்தால் மீண்டும் கரைபடுகிறோம். கடவுள் பாருங்க வாய்ப்பை தருகிறார், புனித வாழ்வு வாழ, பரிசுத்த வாழ்வு வாழ எனக்கு கடவுள் ஒவ்வொரு முறையும் வாழ்வை தருகிறார், வாய்ப்பை தருகிறார். நான் தான் இந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டு கொண்டிருக்கிறேன், நழுவ விட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த அன்னை மரியாள் அவங்க மட்டும் புனிதர் அல்ல, விண்ணகத்திலே இருக்கக்கூடியவர்கள் மட்டும் புனிதர் அல்ல. ஆண்டவர் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னையும் புனிதராக மாற்றிக் கொண்டிருக்கிறார், புனிதையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் தான் அவற்றை பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறேன். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று இதோ கடவுள் நம்மை புனிதர்களாக மாற்ற தயாரா இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வர வேண்டும், என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரை அன்னை மரியாள் எவ்வாறு பற்றி கொண்டார்களோ, இறுக பிடித்து கொண்டார்களோ, அந்த வார்த்தையை வாழ்வாக்கினார்களோ, அதை போல நம் மனிதர்கள் தான். எல்லா நேரத்திலுமே என்னால் புனிதையாக வாழ முடியாது. ஆனால் அதற்கான முயற்சியை எடுக்க என்னால் முடியும். அதற்கான பல்வேறு வாய்ப்புகளை தாய் திறவை எனக்கு கொடுத்திருக்கிறது. அப்படியே கரங்களை கூப்புவோம், இயேசு ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குவோம். 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். ஒன்று, கடவுளுடைய அந்த இறை பிரசன்னத்தை, அன்பை கடவுள் எனக்கு இலவசமாக தருகிறார், நான் புரிந்து கொள்ளுகிறேனா? 2வது, கடவுள் எனக்கு அவரை போல இருக்க வாய்ப்பை கொடுக்கிறார். மோசே சந்திப்பு கூடாரத்துக்கள் போய் ஆண்டவரை பார்த்துவிட்டு ஆண்டவரோடு உரையாடிவிட்டு அந்த பிரகாசமாய் வந்ததைப் போல, தூய்மை பெற்று வந்ததைப் போல இந்த நற்கருணை ஆராதனையிலே எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்கேனா? 3வது, அவர் இருப்பது போலவே என்னை இருக்க அழைக்கிறார். நான் ஒரு புனிதனாக, பரிசுத்தமானவனாக வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நான் தயாரா இருக்கிறோமா? ஆண்டவரே, இதோ நான் உடைய மகன்,
உடைய மகள் பல நேரத்துல நான் ரொம்ப விளையாட்டா உடைய பிரசனத்தை கூட உணராமல் நான் வாழ்ந்திருக்கிறேன். நீ என் கூட தான் பேசுறீங்க, இந்த இறை வார்த்தை வழியாக என்னோடு தான் நீங்க உரையாடுகிறீர்கள். ஆனா நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். இதோ என்னுடைய தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்து சொல்ல இருக்கிறேன், நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் இப்போது நம் ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஆட்சிமையை எம்மேல் உதிக்கச் செய்த எம் இறைவா, எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் தங்களின் நற்செயல்களால் பிறர் முன் இயேசுவின் சாட்சிகளாக திகழும் விண்மீனாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மை தேடியவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் எமது வாழ்வு, நடத்தை, செயல்கள், பேச்சு, உடை, நடை, பாவனை எல்லாம் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காய் மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்களை நேரிய வழியில் நடத்திடும் எம் இறைவா, நாட்டு தலைவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். காலத்தின் சூழ்நிலைகளை உணர்ந்து சொல்லுக்கும் செயலுக்கும் வேற்றுமை இல்லாத செயல்பாடுகளின் வழியாக மக்களுக்கு நல்வாழ்வு வழங்கிட தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறை ஆண்மையை கட்டி காத்து இறை மகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பின் நற்கருணை நாதரே எம் இறைவா, கண்ணீரோடும் கவலையோடும் பல்வேறு தேவைகளோடும் உம் பாதம் சூழ்ந்து அமர்ந்து இருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அனைவரின் ஏக்கங்களையும் நிறைவேற்றி உம் வல்லமையாலும் ஆற்றலாலும் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நான் உங்களுக்கு வியத்தகு செயல்களை செய்வேன் என்று உரைத்த இறைவா, எம் திருக்கல்யாண தாயின் திருத்தலத்தின் அதிபர் தந்தை வெனிசு அவர்களையும் தோழமை தந்தை சேசுராஜ் அவர்களையும் மற்றும் துறவிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்கு பேரவை உறுப்பினர்கள், விழா குழுவினர் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து
வளமான வாழ்வை தரவும் திருக்கல்யாண தாயின் மகிமை உலகமெங்கும் பரவவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு குடும்பமாய் ஆண்டவரிடத்திலே பொதுவான மன்றாட்டுகளுக்காக நாம் ஜெபித்தோம். இப்போது கடவுள் நமக்கு அருளை, இரக்கத்தை, மன்னிப்பை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை தருகின்ற நேரம். எல்லோரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். விடுதலை பயண நூல்கள் 34-35 மோசே ஆண்டவரை உற்று நோக்கினார், ஆண்டவரோடு பேசினார், ஆண்டவரோடு உரையாடினார், உறவாடினார். அவர் வெளியிலே வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்ததாம். அதே ஆண்டவரை உற்று நோக்குங்கள். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39 முதல் தொடர்ந்து வரக்கூடிய அந்த இறை வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய பிரசனத்தை தாங்கி எங்கள் எலிசபெத் அம்மாள் சந்தித்தார். எலிசபெத்து, இதோ என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி கேட்டார். காரணம், ஆண்டவருடைய பிரசனத்தை அன்னை மரியாள் உணர்ந்தார்கள். அதே ஆண்டவர் தான் இப்போது நற்கருணையில் இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இப்போது நற்கருணையிலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, அருமை சகோதரியே, ஆண்டவரை உற்று நோக்கும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே என்ற அந்த பாடலை சகோதரர் பாடும்போது நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இயேசு உற்று நோக்கும். ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே நூற்றுவ தலைவன் உம்மிடம் வந்து சந்தித்த போது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டீரே, அவர் விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு பதில் அளித்தீரே. ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்தையும் இப்போது உம்மிடத்திலே ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, என் விண்ணப்ப குரலை உம் கண்கள் ஆண்டவரே பார்க்கட்டும், உம்முடைய செவிகள் கவனத்தோடு கேட்கட்டும். கேட்போமா? ஆண்டவரை உற்று நோக்கி உம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் இப்போது நமக்கு சுகம் தர, விடுதலை தர, சுகப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லோரும் இணைந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, உம்மால் கூடுமானா என் நோய் சுகமாட்டு என்று சொன்னேன். அந்த நோயுற்றோரை ஆண்டவர் சொன்னீங்களே, கூடுமானாலா நம்புகிறவனுக்கு, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரே, எங்கள் நோய்க்காக இப்போது செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உடல் வியாதிகள் ஆண்டவரே எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த உடல் வியாதியால் நான் ஆண்டவரே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் கூடும், ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாடுவோமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கண்ணீரை காண்பவரே, சுகமாக்கும் தெய்வமே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,
பேதுருடைய வீட்டிற்கு செல்லும் போது மார்க் நற்செய்தி முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோமே, அவருடைய மாமியார் காய்ச்சலால் இருந்தார். நீர் தொட்டி, உன்னுடைய கரம் நீண்டது, அவர் சுகம் பெற்று எழுந்து உமக்கு பணிவிடை செய்தார். இந்த மாலை வேளையிலே யாரெல்லாம் தேவையில் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் தொட்டி ஆசீர்வாதம் செய்தி அவர்கள் வாழ்வு மாறியது. எங்கள் குடும்பத்தை உங்களுடைய பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே எத்தனை பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், திருமணம் ஆகாத நிலை, குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை, புரிந்து கொள்ள முடியாத நிலை, கணவன் ஒருபுறம், மனைவி ஒருபுறம், பெற்றோர் ஒருபுறம், பிள்ளைகள் ஒருபுறம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளே துன்புற்று கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை பாரும். உடைய வலிமையான அருட்கரம் ஆண்டவரே என் குடும்பத்தை தொடட்டும். உம்முடைய வலிமையான அருட்கரத்தினால் என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இதோ எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் ஆண்டவரே இப்போது விகழட்டும் என்று சொல், இப்போதே விலகட்டும். கேட்போமா? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இன்னும் அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னீரே, பாவத்தால் ஆண்டவரே நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். பாவமான சிந்தனைகள், பாவமான பார்வைகள், பாவமான பேச்சு, பாவமான வாழ்வு என்று சொல்லி இயேசுவே இந்த பாவத்துக்கு அடிமைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை போல படைத்தீர், புனிதர்களாக படைத்தீர். இன்றைக்கு அந்த புனித நிலைகளை விட்டு சாபத்தின் உருவாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லும். இந்த பாவ அடிமைத்தனங்கள், பாவத்திலே இந்த கட்டுக்கள் ஆண்டவரே, இந்த சிற்றின்ப ஆசைகள் எல்லாம் ஆண்டவரே இப்போது ஒழியட்டும். நாங்கள் தூய்மை பெற வேண்டும். உம்முடைய மகனாக மகளாக நாங்கள் வாழ வேண்டும். உம்மை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். உம் சாயலாக பிறருக்கு நாங்கள் ஒளியாக மாற வேண்டும். மாற்றும் ஆண்டவரே, கேட்போமா? சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, என் நோய்களை நீர் சிலுவையிலே சுமந்தீரே, என் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து நீ தீர்த்து விட்டீர். ஆனால் மீண்டும் மீண்டும் நான் பாவத்திலே இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அந்த பாவ சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் உம் அன்பை இரக்கத்தை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டேன். மூட நம்பிக்கைகள் ஆண்டவரே, இந்த வாசு பார்ப்பது ஆண்டவரே, இந்த நல்ல நேரம் ஜோசியம் என்று சொல்லி உமக்கு பிடிக்காத காரியங்களை தான் ஆண்டவரே மீண்டும் மீண்டும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, இதோ என் நோய்கள், என்னுடைய பாவ நோய், என்னுடைய ஆன்மா சார்ந்த நோய், என் உடல் சார்ந்த நோய், என் குடும்பத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த பாவ நோய்கள் எல்லாத்தையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இப்போது நீ தூய்மைப்படுத்தும், இப்போது அவற்றை எல்லாம் அகற்றும். ஆண்டவரே, நீர் சிலுவையிலே சிந்திய அந்த திரு ரத்தத்தால், தூய்மையான பரிசுத்த ரத்தத்தால் நானும் என் குடும்பமும் இப்போது தூய்மை பெற வேண்டும். கேட்போமா? என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த
தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா. இரண்டு கரங்களை உயர்த்தி விண்ணப்பத்தை உங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர்ட்ட ஜெபிங்க. கர்த்தரே ஆண்டவர்ட்ட ஜெபிங்க. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே ஒப்புக்கொடுங்க. கண்ணீரை கவலைகள், வேலையில்லா திண்டாட்டம், திருமணத்திற்காக இயங்கும் நிலை, தனிமை, வேதனை, அவமானம் எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட ஒப்புக்கொடுங்க. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குங்க. ஆண்டவர் பாருங்களேன், உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். ஐயோ, என்னுடைய மகன், என் பிள்ளை, என்னுடைய மகன் வந்திருக்கிறான், என் மகள் வந்திருக்கிறார், என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறேன். பார்த்திமேட்டு கேட்டாரே, மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாம் கேளுங்க. ஆண்டவர் இப்போது கொடுக்க காத்திருக்கிறார். ஆண்டவரே, இதோ பிள்ளைகளை கண்ணீர், கவலைகள், வேதனை, மனபாரங்கள், உள்ள தேவைகள், ஐயோ என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியலே என்ற அந்த இயக்கங்கள் எல்லாவற்றையும் பாருமாண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை தரும். இது வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே வெறுமையா திரும்பி போகக்கூடாது, பாவத்தோடு திரும்பி போகக்கூடாது, மனசோர்வோடு திரும்பி போகக்கூடாது, சுமந்து வந்த அந்த சுமைகளோடு இந்த பிள்ளைகள் திரும்பி போகக்கூடாது. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை மூட்டை மூட்டையா சுமந்து போக வேண்டும். ஆண்டவரே, இதோ இந்த யாக்கோபு ஜெபித்தாரே, இதோ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையிலே இதோ இந்த பிள்ளைகளுக்காக உலகம் முழுவதும் இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தாரும், விடுதலையை தாரும், சுகத்தை தாரும், சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, நீ கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. இதோ ஆண்டவர் நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய திருமுக ஒளியை நம் மீது வீச செய்திருக்கிறார். இந்த நற்கருணை ஆராதனை முடிந்து நான் போகும்போது ஆண்டவருடைய முகத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய அந்த முக ஒளியை பெற்றுக்கொண்டு பிரகாசமாய் நான் செல்ல வேண்டும். ஆண்டவரே, அப்படி என்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் இப்போது மாண்பேர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருணடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.